வணக்கம். இனி வரக்கூடிய எல்லா எலெக்ஷனும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதில் நம்மளோட பங்கு முன்ன இருந்ததை விட இன்னும் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. இதில் முதலாவதாக நினைவூட்ட வேண்டிய விஷயம் பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன். நல்வழி சம்பாதியமானாலும் நாலா பக்கம் ஓட்டம் இருந்தது. நாசூக்கா சிலர் பணத்தை மாத்தினாங்க. உயிரிழப்பும் இருந்தது. நாட்டிற்காக என்ற எண்ணமும் ஆறுதலும் இருந்தது. முழு பலன் நடந்ததா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்குள்ள உட்படுத்த வேண்டியது இருக்குது. அடுத்து கோவிட் காலம். கோவிட் காலத்தை பற்றி சொல்லணும்னா, உலகம் கண்டிடாத புதிய பாடம். கடினமாகத்தான் அதை நம்ம கடந்திருக்கோம். இயற்கை புன்னகைத்த காலம். பல தலைமுறைக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய கால அனுபவம். இதுல அதையும் சிலர் ஈஸியா கடந்து போயிருப்பாங்க. பெரும்பாலான ஆளுக தான் இதுல கொஞ்சம் கடினமா கடந்து போயிருக்கக்கூடிய காலமா இருக்கும். மொரட்டோரியம், வேக்சின் எல்லாம் வசதியா கிடைச்சதா? போராட்டத்தில் அது நடந்ததா? அரசியல் கூட்டங்கள், இந்த கோவிட் காலத்திலையும் அரசியல் கூட்டங்கள் நிகழ்வதற்கு எந்த தடையும் இல்லாம இருந்ததுங்கிறது என்னோட ஒரு நினைவூட்டல். சுப்ரீம் கோர்ட்டு அட்வைஸை தாண்டி கூட்டங்கள் நடந்தது. ஸோ மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சிகளா செயல்பட்டதா அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி கையாளுறாங்கிறத பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா இருக்கு. அடுத்த நினைவூட்டல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. பகல்காம், புல்வாமா, மணிப்பூர், டெல்லி, அரேபியன் கடல்ல 2 கப்பல் தீப்பிடிச்சது. அங்கேயும் இங்கேயுமா நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், கூட்ட நெரிசல்கள்ல மரணம். இதெல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடந்ததோங்கிற ஒரு சிந்தனை வருது நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது. இது என்னோட பார்வை தான், அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி பேரழிவு காலங்கள்ல எப்படி சப்போர்ட் இருந்தது, அதை எவ்வளவு தூரம் கையாண்டாங்க, சரி நல்லபடியா கையாண்டாங்களா இல்லையா? குழந்தைகளோட கற்பழிப்பு மன்னிக்க முடியாதது, மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டியது, அது எப்படி செயல்பட்டு இருக்குதுங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாதுகாப்புன்னு வரும்போது, அதுவும் குழந்தைகளோட பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்புன்னு வரும்போது அதுல கூட நம்ம தவற விடுறோம்னா அது ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலைமை. சைல்ட் ரேப்புனா அதுக்கு மரண தண்டனை தான். கள்ளச்சாராயம், ட்ரக்ஸோட புழக்கம் இந்த காலகட்டத்தில எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்ததாங்கிறத நம்ம உன்னிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து
எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறது, இப்படி பணம் வாங்குறவங்கள ஒரு வம்ச நாசகனாகவும் நாசகியாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மாணவர்கள்கிட்ட கேட்டுக்கிறது, அவங்கவுங்க வீட்டுல இந்த மாதிரி வம்ச நாசகன் இருக்கானா, வம்ச நாசகி இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இவங்களால வரக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறது சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு வழியில இதுக்கான நெருக்கடி வந்து சேரும், சந்தேகமே இல்லை. அடுத்தது கேண்டிடேட்ஸோட செலெக்ஷன். இந்த கேண்டிடேட் செலெக்ஷன் நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அது நான் ஒரு உதாரணமா சொல்ல போனா, ஒரு வேகன்சி, அதாவது ஒரு வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க, ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல நம்ம வேலைக்காக போய் உட்காரக்கூடிய அந்த நபர் தன்னை பத்தி சொல்ல சொல்லி அந்த ஹெச்ஆர் மேனேஜரோ இல்லை அந்த கன்சர்ன் முதலாளியோ அவங்க இந்த நபரை பார்த்து அவங்களை பற்றி சொல்லும் போது, நான் தான் பயோடேட்டா அனுப்பிச்சிருக்கிறேன், சாஃப்ட் காப்பி இருக்கு உங்ககிட்ட, அதிலே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதானே, அதை தாண்டி இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டா போதும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்குமோ, அதே அளவு அபத்தம் இந்த கேண்டிடேட் விஷயத்துல நம்ம அவங்களோட விவரங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எல்லாருமே போய் வெப்சைட்ஸ்ல எல்லாம் போய் பார்க்கக்கூடிய வசதி இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு, சுயேட்சையில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டு, அவங்களோட படிப்பு, அவங்களோட சொத்து மதிப்பு, அவங்க கிரிமினல் கேஸுகள் ரொம்ப முக்கியமா, இது எல்லாம் நம்ம ஒரே ஃப்ளெக்ஸ்ல நோட்டாவையும் உள்படுத்தி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி இதை ஒரு ஊர் மத்தியிலையோ இல்லை அந்த ஓட்டு போடக்கூடிய இடத்தின் அருகில் இது வச்சா மக்கள்கள் இன்னும் தெளிவு வர்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு படிக்காத ஒரு ஆளே கூட யாரையாவது வச்சு அதை படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் தெளிவாகவும் இருக்கும். நம்மளுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை ஒரு அதிகார தோரணையில இருக்கக்கூடியவர் நம்மளுக்கு தேவையா, இல்லை ஆத்மார்த்தமா சேவை செய்யக்கூடியவர் தேவையா, இதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அந்த போர்டு நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ஒரு கேண்டிடேட் தன் டிக்ளரேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுல துணிச்சல் வேணும். ஏன்னா தன்னை பத்தி கூட சொல்ல முடியாம அந்த ஓட்டை வாங்கி நம்மளை ஆளக்கூடிய இடத்துலயோ நம்மளுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துலயோ வந்தால் அது சரியானதா இருக்கும்னு நம்ம பார்வையில தோணலை. அவங்க கொடுக்க வாக்குறுதிகள் செயல்படுத்தக்கூடிய கால அளவும் ரொம்ப முக்கியம்.
நான் சொன்ன வாக்குறுதிகளை என்னால செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல, காரணங்கள் இது, இல்லைன்னா என்னால அந்த கால அளவில் செய்ய முடியலன்னா என்னைய இந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு உங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிற கேண்டிடேட்டை நீங்க அதிகம் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா முன்னிறுத்த வேண்டிய 2 விஷயம் ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும், இன்னொன்று அக்ரிகல்ச்சரும். அதாவது செயற்கை நுண்ணறிவும் விவசாயம். இது முன்னிறுத்தக்கூடிய ஆட்களை நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஏஐங்கிறது ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தேவை. நம்மளோட வளர்ச்சியோட வேகம் கூடுவதற்கு ஏற்ற போல் நம்மளுக்கு இந்த ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அதை செயல்படுத்தக்கூடிய முறை ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கணும். அப்படி இருந்தா சாதாரண ஜனங்க கூட ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு இந்த ஏஐ கொடுக்கக்கூடிய தகவல்கள் அது சரியானதா இருந்ததான் பரிசோதிச்சு அதோட நடைமுறைப்படுத்துற விதம் ஆக்கப்பூர்வமா இருந்தா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வசதி வரும். அதன் மூலம் நிறைய டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். விவசாயம் கூட கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு நம்மளால தற்காத்துக்கிறதுக்கு பல வழியும் திட்டங்களும் பிறக்கும். அதே மாதிரி கேண்டிடேட் விஷயத்துல நம்மளுக்கு நோட்டாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆளு, அந்த பக்கம் ஒரு ஆசிரியர். இப்போ நம்மளுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியில நிறுத்தக்கூடிய இந்த கேண்டிடேட்டு சில டைம் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம். நம்ம கட்சிக்கு அதை எதிர்ப்பு தெரியறதுன்னா எப்படி தெரியப்படுத்த முடியும்? நம்ம வேற கட்சிக்கும் ஓட்டு போட விரும்பல. ஓகே, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு கட்சியை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் வேணும். 140 கோடி ஜனங்கள்ல ஆக்கப்பூர்வமா நல்ல படிப்பறிவு செயல்திறன் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளுகளை தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல இதை விட நல்ல ஆட்கள் கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அந்தந்த கட்சிகள் ஆராயறதுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கிறது இந்த நோட்டா தான். அது ஆக்கப்பூர்வமா கொண்டு வந்த ஒண்ணு, ஜனங்களுக்கான ஒண்ணு. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். மறுபடியும் சொல்றேன், இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு வருவதுதான் நம்முடைய நாட்டோட வளர்ச்சியும் மக்களுக்கான ஆட்சியாகவும் நிரந்தரமான தன்மையோட செயல் திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு உதவும். அனைவரும் உறுதியாக ஓட்டு செலுத்தவும். இம்முறை முதல் மக்கள் வெற்றி பெற தொடங்கட்டும்.
வணக்கம்.